கவுண்டமணியோட டைமிங்க கச்சிதமா கேட்ச் பண்ணி கெமிஸ்ட்ரியில பின்னி படல் எடுத்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செந்தில். ஒரு காலகட்டத்துல டைரக்டர்ஸ் எல்லாருமே இவங்களோட கூட்டணியை வச்சு நிறைய படங்களை ஹிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல நிறைய படத்துல கதை இருக்கான்னு அவசியம் இல்ல, கருத்து சொல்லணுமா அவசியம் இல்ல, படத்துல பாட்டு டான்ஸ் ஏதாவது பெருசா இருக்கா எதுவும் இல்ல. அப்ப என்னதாங்க இருக்கு? செந்தில் கவுண்டமணியோட காமெடி இருக்கு, அப்ப கண்டிப்பா படத்தை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொன்ன காலம் அது. அந்த அளவுக்கு இவங்களோட காம்பினேஷன் வச்சு நிறைய படத்தை ஹிட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட காம்பினேஷன் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் முக்கியமா படங்கள்ல கவுண்டமணி கிட்ட அடிவாங்கக்கூடிய கேரக்டர்ல தான் அதிகமா செந்தில் நடிச்சிருப்பாரு. கரகாட்டக்காரன், சமுத்திரம், சின்ன கவுண்டர் இந்த படங்கள்ல எல்லாம் அப்படியே பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல இவங்க அடிக்கக்கூடிய லூட்டிக்கு அளவே இருக்காது. இப்ப வரைக்கும் செந்தில் கவுண்டமணியோட காமெடியை பார்த்தோம் அப்படின்னா வயிறு குலுங்க சிரிக்கலாம், அதுவும் ரிப்பீட் மோட்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ். இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல, சந்தானம் வந்து நிறைய ஹீரோவை காப்பாத்தி விடுறாரு, சந்தான படத்துல இருந்ததுனாலதான் அந்த படமே ஓடிச்சு அப்படின்லாம். பட் இதை விட 100 மடங்கு அதிகமா அப்போ கவுண்டமணி பண்ணிருக்காரு. கவுண்டமணிக்கும் சத்யராஜுக்கும் இருக்கக்கூடிய காம்போ ஒரு வாட்டி கூட மிஸ்ஸே ஆனது கிடையாது. சினிமாவுல மலபார் போலீஸ், குங்கும பொட்டு கவுண்டர், ரிக்ஷா மாமா இந்த மாதிரி படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் சத்யராஜோட கோயம்புத்தூர் லொல்லு பேச்சு கூட கவுண்டமணி அடிக்கக்கூடிய காமெடியும் ஒன்னு சேரும் போது படம் அப்படியே பிளாக் பஸ்டர் ஆயிரும். சத்யராஜும் கவுண்டமணி ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்க காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க எப்பவாவது ஃப்ரீயா இருக்கீங்க இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா சத்யராஜும் கவுண்டமணியும் ஒன்னா நடிச்ச படங்களை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கார்த்திக். நவரச நாயகனா தமிழ் சினிமாவில வலம் வந்தவர் தான் கார்த்திக். கார்த்திக் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹீரோவா இருந்திருக்காரு அப்படின்னா தனியாளா ஒட்டுமொத்த படத்தையும் கேரி பண்ற அளவுக்கு இவர்கிட்ட கட்ஸ் உண்டு. இவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு லொல்லு ஜாஸ்தியா இருக்கும். கூட கவுண்டமணி சேர்ந்தா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கவுண்டமணியோட லொல்லு பேச்சுக்கு ஈடு கொடுத்து இவருமே அடிக்கக்கூடிய கவுண்டர்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இவங்களோட காம்போல எப்போலாம் படங்கள் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆயிரும் அப்படின்னு டைரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் அடிச்சு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. மேட்டுக்குடி, உனக்காக எல்லாம் உனக்காக இந்த 2 படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். கார்த்திக்கும் கவுண்டமணி இதுல பண்ணக்கூடிய லூட்டி எல்லாம் வேற லெவலா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினிகாந்த். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேசிக்காவே ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் அதிகமா உண்டு, நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, ரஜினி தனியா காமெடி பண்ணிட்டு இருப்பாரு, எந்த ஒரு காமெடியனும் தேவையே இல்ல. ரஜினிகாந்துக்கும் கவுண்டமணிக்கும் எப்பவுமே கெமிஸ்ட்ரி வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான பேர் அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் போடக்கூடிய கவுண்டரா இருக்கட்டும், கவுண்டமணி அதுக்கு எதிர் கவுண்டர் போடுறதா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல வந்தாலே சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் ஹிட் கொடுத்திருக்காங்க. முக்கியமா மன்னன், எஜமான் இந்த 2 படத்துலயுமே வேற லெவலா பண்ணுவாங்க. படம் ஃபிளாப்பா இருக்கலாம், ஆனா பாபா படத்துல ரஜினிகாந்தும் கவுண்டமணி ஒன்னு சேர்ந்து பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே இப்ப பார்த்தாலும் தூளா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து யங் ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்லாம் கவுண்டமணிக்கு ஈடு கொடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனா விஜய் அதை சூப்பரா பண்ணாரு. ஏன்னா விஜய்க்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகமாவே உண்டு. இதனாலேயே கவுண்டமணி கூட இவர் சேரும்போது அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சில படங்கள்ல மட்டும்தான் ஒன்னு சேர்ந்து நடிச்சாங்க. 1996ஆம் ஆண்டு வெளியான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து இதுல ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் கவுண்டமணி காம்போல நிறைய பேருக்கு பிடிச்ச படம் இதாதான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது படம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் அந்த படத்தை பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.